என்னோடு பயணிக்கும் எல்லாத்துக்கும் இன்றைக்கி வணக்கம். இன்றைக்கி பாக்கு மரத்துக்கு கொஞ்சம் பாத்தி எடுத்துகிட்டு குப்பை கொஞ்சம் போடலாம் அப்படிங்கிற வேலை தான் இன்றைக்கத்த வேலை. இன்றைக்கி வீக்கெண்ட், ஸோ இதுதான் இன்றைக்கத்த வேலை. அப்படியே தென்னை மரத்துக்கெலாம் கொஞ்சம் சொட்டு நீர் விடணும், அந்த வேலைகளையும் பார்க்கலான்ட்டு தான் அப்படியே வாக் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனப் பண்ணணும். இப்போ தான் வச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கான இதெல்லாம் இன்றைக்கி தான் இனிமேல் தான் செய்ய போகிறோம். ஸோ லாஸ்ட்டு மந்த்தெல்லாம் கொஞ்சம் வேறு ஒர்க் இருந்ததுனால செய்ய முடியல. ஒவ்வொரு மரத்துக்கும் பாத்தி மாதிரி போட்டு குப்பை போட்டு வைக்கணும். ஏற்கனவே சொட்டு நீர் போட்டிருக்கோம். 9 இயர்ஸ் பிஃபோராக நாங்கள் தென்னை மரம் வச்சுருந்தோம். அந்த மரத்துக்கு சொட்டு நீர் ட்ராப்ஸ் ஏற்கனவே போட்டோம். அதே மாதிரி இதுக்கும் போட்டிருக்கோம். இது கவர்மெண்ட் சொட்டு நீர் மானியம் கொடுக்குறாங்க. அதையும் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ கொஞ்சம் பத்தாத இதுக்கெல்லாம் நாங்களே வாங்கி இந்த பாக்கு மரத்துக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த பாக்கு மரம் வச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. ஸோ வைக்கிறப்ப ஃபுல்லாக க்ளீனப் பண்ணி ஃபுல்லாமல் இந்த எல்லா பிளேஸஸையும் செடியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பியும் இடையில ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். குப்பை 1 வருஷத்துக்கு ஒருக்கா தான் போடுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோழி எருவு தான் உரமாக போடுறோம். எப்போவுமே சாணியோட எருவு இல்லைனா கோழி எருவு போடுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு கோழி எருவு கிடச்சிது. ஸோ அதை தான் போடலான்ட்டு எங்களோட இதுலேயே இருக்குது கோழி எருவு. ஸோ அதனால தான் எடுத்து அதை நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு பாக்கு மரத்துக்கும் ஒரு அளவு வச்சுருப்போம். அந்த அளவை தான் நாங்கள் போட போகிறோம். இந்த வருஷம் கொஞ்சம் கோழி எருவு ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பண்ணையை காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம தோட்டத்துக்கு போகிறதான தடம். ஸோ இங்கேயும் நிறைய இது ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பாக்கு மரம்லாம் வச்சு. ஒவ்வொரு பாக்கு மரத்தையும் ஒவ்வொரு டைமில் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருந்ததால அப்போல்லாம் வச்சுருக்குறோம். அந்த பண்ணையில் தான் நாங்கள் கொஞ்சம் கோழி எருவை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம் எந்த இடன்ட்டு. சின்னதான தொட்டி தான், அதில் கொஞ்சம் வச்சுருக்குறோம். மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போதே அந்தந்த தென்னை மரத்துக்கிட்டேயும் அந்தந்த பாக்கு மரத்துக்கிட்டையும் கொட்டி அந்த பாக்கு மரத்தை சுத்தம் பண்ணும்போது எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டோம். ஸோ அது இல்லாமல் இங்கே கொஞ்சம் இருக்கிற இதை நாங்கள் இந்த இதில் போட்டு வச்சுருக்குறோம். இந்த தொட்டி நம்ம மானியத்தில் கட்டினோம். மானியம்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் நம்மளோட காசு போட்டு அதுக்கு மானியத்தை அப்ளை பண்ணணும்னா அவங்க அதை பார்த்துட்டு மண்புழு வளர்க்குறதுக்காக இந்த தொட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த மண்புழு வளர்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த டைமில் அது காலியாக இருந்தது. ஸோ இதை ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம். இந்த வருஷம் இதில் முள்ளங்கி வளர்க்கலான்னு பிளான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் மண்புழு வளர்க்குற பீரியடில் மண்புழு வளர்க்கணும். ஸோ அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த பிளேஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட கிணறு. ஸோ இது எப்போ வெட்டியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் அவருடைய தாத்தா காலத்தில் வெட்டியிருக்கிறாங்க. ஸோ இவங்க ஓனாக அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக ஹெல்ப் பண்ணி இந்த இதை முடிச்சிருக்காங்க இந்த கிணறை. பட் இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே நாங்கள் போர் யூஸ் பண்ணுறோம். கிணறை வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்குவோம். அப்பப்போ க்ளீனப் பண்ணுவோம். இந்த டைம் இன்னும் அதுக்கான டைம் வரல. ஆடியில் பிளான் இருக்கும். இதில் தான் அவங்க எல்லோரும் ரொம்ப குதிச்சு நீச்சலாம் பழகின கிணறாமா. கிணத்தை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. அவங்க ஹாப்பியான இருந்த பிளேசஸ் இது தான் மெயினாக. நிறையா குட்டீஸாக கூட்டிகிட்டு இதில் எல்லாம் குதிப்பாங்களாமா. ரொம்ப மேலேருந்து ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப அந்த சம்மர் சீசனில் இந்த கிணறு ரொம்ப ஃபேமஸாக இருந்ததாம்மா. ஸோ இது கொஞ்சம் க்ளீனப் பண்ணணும். அந்த ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரீ டைமில் தான் பண்ணுவாங்க அவங்க. தண்ணி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி குறையவே குறையாது. எப்பவுமே இது தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாக்கு மரத்துக்கெல்லாம் இன்னும் வேலைகள் எதுவுமே பண்ணலை. குப்பையெல்லாம் இன்னும் போடலை. ஜஸ்ட்டு சொட்டு நீர் தான் இழுத்து விட்டுருக்குறோம். இது 2 இயர்ஸ் ஆச்சு இந்த மரம் வச்சு. எங்களுது சொட்டு நீர் மட்டும் இழுத்து விட்டுருக்குறோம். எல்லாமே நாட்டு வெரைட்டி. கண்டிப்பாக எடுத்துக்கிற இது வளர்ச்சி காலம் எடுத்துக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இயர் கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் இது பிக்கப் ஆகிடுச்சு, ஒரு லெவலுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஹைப்ரிட்டை விட இதனோட எஃபெக்ட் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த தென்னை மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல வச்ச தென்னை மரம்.
சில தென்னை மரத்துக்கு 100 வருஷம் கூட இருக்குது. பட் இது அந்த தென்னை மரம் கிடையாது. நான் அதை அப்புறம் காமிக்கிறேன். அந்த மாதிரி தென்னை மரமும் இருக்குது. எல்லாமே நாட்டு வெரைட்டினால அது 100 இயர்ஸ்க்கு மேலே போயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சில பாக்கு மரம்லாம் வரப்பு எடுத்தாச்சு. வரப்பெடுத்து கோழிக்காரமும் போட்டுட்டோம். இந்த தென்னை மரத்தில் தேங்காய் வந்து போட்டு முடிச்சாச்சு. ஒரு 15 days ஒன்ஸ் போடுவோம். ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அவங்க வந்துடுவாங்க, ஆளுங்க வந்து அவங்க வந்து இந்த மட்டையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தேங்காயை வந்து கீழே தள்ளிட்டு மரத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண மட்டைகள்லாம் எடுத்து நம்ம வந்து தென்னை மரத்தை சுற்றி போட்டுருவோம். ஏன்னா அதில் வந்து தண்ணி ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுக்காக. சிலதை வந்து நாங்கள் வந்து குழி பறித்து அதில் போட்டு வச்சுருப்போம். அதை வந்து அடுத்த வருஷம் உரமாக யூஸ் பண்ணிக்குவோம். இங்கே எல்லாமே பாக்கு மரம் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற பாக்கு மரத்துக்கு தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணி பாத்தி கட்டி வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. இந்த பாருங்கள், இதில் தான் பாத்தியெல்லாம் கட்டியாச்சு. ஸோ இதுக்கான இதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி காலையிலேயே ஒரு 7:50 க்ளீனப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 35 பாக்கு மரத்துக்கு எடுத்தாச்சு ஏற்கனவே பாத்தி. ஸோ இதுதான் அங்கே பாத்தி எடுத்துகிட்ருக்காங்க. இது சுற்றியும் எடுத்துகிட்டு மண்ணை வந்து பாத்தி மாதிரி போட்டு விட்டுறது. கோழி உரம் போட்டுட்டு தண்ணி விடணும். ஸோ கோழி உரமெல்லாம் ரெடியாக இருக்குது. இது கொண்டு வந்து போடணும். மோஸ்ட்லி நாங்கள் தான் இதெல்லாம் செஞ்சுக்குவோம். வேலையாட்கள் வந்து தேவைப்படுற வேலைகளுக்கு மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம். இப்படி தான். இப்போல்லாம் விவசாயத்துக்கு நம்ம வந்து வெளியில் வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம்னா கூட வர்றதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஏன்னா அவ்வளோ அளத்துக்கு விவசாயம் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தான் நாங்கள் வந்து அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலும் 7:50 கொஞ்சம் இந்த வேலைகளை செய்யணும்னு தான் இன்ட்ரெஸ்டோடு கொஞ்சம் செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக 7:50 இருந்தா இதில் பெரிய பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மனதளவுலேயும் சரி உடம்பளவுலேயும் சரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விவசாயம் பெரிய உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் முதலீடு எப்படி ஈட்ட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கில்லை பொறுத்த விஷயம். அதை எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது. நம்மக்கிட்ட என்ன தான் காடு தோட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து நம்ம உண்மையாக அதில் விளையிறத யூஸ் பண்ணி சாப்பிட்றோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அந்த நிலை மாறணும். அதுக்காக நம்ம வந்து இப்போ கம்பேரிட்டிவ் ப்ரீவியஸ்லி இப்போ வந்து நிறைய பீப்புள் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப அது வந்து ரியலி பாராட்ட வேண்டிய விஷயம். பிஃபோர் மாதிரி இல்லை, விவசாயத்துக்கு எல்லாருமே கொஞ்சம் நிறைய என்கரேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த வேலைகள் செய்கிறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த தொட்டி நாங்கள் எவ்ரி சம்மருக்கு இந்த தொட்டியில் தான் குதிச்சிட்ருக்குறோம். என் ஹஸ்பண்ட் போன அந்த கிணத்துக்கு நாங்கள் அதிகமாக போகிறதில்ல. ஏன்னா அவ்வளோ பெரிய நீச்சலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இதை வந்து 4 feet 5 feetக்கு மட்டும் வச்சுக்குவோம். நானும் என் பேபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வருவாங்க சம்மரில். இங்கே குளிச்சுட்டு அப்படிங்க நாட்டுக்கோழி சமைச்சு சாப்பிட்டு தோட்டத்துலேயே ஜாலியாக விளையாண்டுட்டு ஈவினிங் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் போயிட்டுருக்குது. அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அது பாருங்கள், எப்படி மடக்கி விட்டாலும் அது நிற்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் வந்து இதை மடக்கிட்டே இருக்கேன். ஃபோல்ட் பண்ணால் இது நின்றும் யூஷுவலி. பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணியிருந்தோம். அதனால தான் இந்த டைரெக்ஷனில் அக்செப்ட் பண்ணலை. ஸோ ஆடியில் கொஞ்சம் விதையெல்லாம் ஊனணும். அதுக்காக விதை நேர்த்தி இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்டாக பிஃபோராக எல்லாத்தையும் நட்டுறணும். அதுதான் பிளான்ஸு. ஸோ அதுக்கான க்ளீனப்பில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். விவசாயம் வந்து இப்போ எந்த அளத்துக்கு வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து தான் வாழ்ந்த பூமியை அப்படியே பத்திரமா வச்சுருந்து பத்திரமா வந்து பத்திரப்படுத்தி அதை வந்து கொஞ்சம் பேணி காத்து அடுத்த வாரிசுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அது எல்லாமே ரொம்பவே நெகிழ்ச்சியான விஷயம்.
ஸோ அந்தளத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு வச்சுருந்தோம் அப்படின்னாவே அது வந்து அழிவை நோக்கி போகலை. ஸோ அதுவே விவசாயம் வளர்ச்சிக்கான முதல் படியாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. இதே ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா விளைநிலங்களாக மாறுது. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற விஷயம். இந்த பக்கத்து பூமி பார்த்திங்கன்னா ஒரு காடாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் விளைநிலமாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு இடத்துல மாற்றங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் சில பேர் விவசாயத்தை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்லது மட்டுமே நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் தடம். இந்த தடத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வரப்பு கட்டியிருப்போம். எதனால் அப்படின்னா மழை தண்ணி வரும்போது மண் அரிப்பு நிறையா இருக்கும். அதே மாதிரி மழை தண்ணி உள்ளே வந்ததுன்னா நிறைய இதாயிரும்னு சொல்லிட்டு வரப்பு கட்டி விட்டுருப்போம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும், நிறைய போகும். இது அப்படியே ஃபில்லாகி இந்த இடம்லாம் ஃபில்லாகி இது வழியாக போயிடும். என்ன தான் போனாலும் இந்த மண், இந்த பூமியில் இருக்க இந்த மண் வந்து நல்ல வறட்சி ஏற்படுத்திக்கும். ஸோ தண்ணியை தேக்கி வச்சுக்கும். உள்ளே இருக்கும் தண்ணி, பட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட்டு போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு கெட்டியான மண்ணாக இருக்கும். அப்படிப்பட்ட மண்ணையே இந்த மழை தண்ணி வந்து அரிச்சிடும். அப்பேற்பட்ட இதுதான் இந்த மழை தண்ணி. நல்ல விஷயந்தான் கொஞ்சம். இது பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் நம்ம வீட்டு ஒட்டியே இருக்குது. இது வந்து மூலிகை செடி, அப்புறம் செம்பருத்தி, வெற்றிலை, சின்ன சின்ன செடிகள்லாம் இங்கே வச்சுருப்பேன். டெய்லிக்கும் ஈவினிங் ஆனால் கூட தேவைப்படுற செடிகள்லாம் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து வீட்டுக்கு தேவைப்படுற செடிகளாக இதை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டே டு டே ஆக்டிவிட்டியில் கவனிக்கிற மரங்கள். எல்லாருக்குமே இயற்கையோட வளங்கள் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.